வேலூர் மாநகராட்சியில் நேஷனல் ஹைவேஸ் அதாவது சென்னை பெங்களூர் செல்லும் வழியில் கிரீன் சர்க்கிள் என்ற கிரீன் சர்க்கிள் என்ற பகுதியில் தொடர்ந்து 4 வருடமாக மக்கள் கொஞ்சம் சிறிது மழை வந்தால் கூட இந்த இடத்துல பெரும் பாதிப்பு ஏற்படும். தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ஆட்டோ, ஒரு பைக், ஒரு 100 பைக்கு, மக்கள் நடமாட முடியாது, சைக்கிளில் போக முடியாது, பைக்கில் போக முடியாது. குழந்தைங்க சின்ன குழந்தைகள ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறவங்க, இதெல்லாம் எதையுமே போக முடியல. தொடர்ந்து இந்த இடத்துல மாநகராட்சி நிர்வாகம் சரி, நெடுஞ்சாலை நிர்வாகம் சரி, இந்த இடத்துல சரியான முறையில் பராமரிப்பு இல்லை. இதற்கு என்ன காரணம்னா, இந்த இடத்துல இருக்கிற தனியார் கட்டிடத்தில் ஓரமாக இன்னைக்கு இடம் பாதாள சாக்கடை போறதுக்கு, கால்வாய் போறதுக்கு, இங்க ஆத்துக்கும் பாலாத்துக்கும் இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. இந்த இடத்துல சரியான முறையில் பராமரித்து இந்த கால்வாயை தூர்வாரி சரி செய்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை. வேலூர் மக்கள் இந்த ஆட்சி பெரிய தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் கேட்டா நகாயின்றாங்க, நகாய் கேட்டாக்கா கார்பரேஷன்றாங்க. யார் செய்யணும்? இது கார்பரேஷன் ஏரியாவா, நகாயா? இதை தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதற்கு ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். கமிஷனர்கிட்டையும் 2 நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன். இன்றைக்கு கமிஷனர்கிட்ட சொன்னேன், தாசில்தார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் இப்ப வந்து போனாங்க, அவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறேன். அவரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க, கமிஷனர்கிட்ட தகவல் சொல்லியிருக்கு. என்ன ஒரு சூழ்நிலை? தினம் நீங்க தேர்தல் நேரம் வந்தா மட்டும் ஜனங்களை பார்க்க வேண்டியது, ஓட்டு கேட்க வேண்டியது, கையை காலை பிடிக்கிறது, ஜெயிச்சு போற வேண்டியது. அடுத்த 5 வருஷத்துக்கு திருப்பி வருவாங்க. இந்த நிலைமை தான் வேலூர் மாநகராட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சி பெரும்பாலும் குப்பை குளமாக தான் இருக்குது. அதுல முதல் இடத்துல குப்பை குளத்துல மாநகராட்சி சரியா முதல் இடத்தை பிடிச்சது வேலூர் மாநகராட்சி. நீங்க பாதாள சாக்கடை திட்டங்களும் செய்யல, குடிநீர் பிரச்சனையும் செய்யல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஒருத்தர் போனாங்க. அந்த இடத்துல டெண்டரே விடாம ஒரு காவா பணியை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து சின்ன குழந்தை ஒண்ணு வீட்டுல இருந்து வெளியில வந்து தவறி விழுந்து சூழல் ஏற்படுகிறது. அப்புறம் பார்த்தா பாதாள சாக்கடை உடைக்கப்பட்டு அந்த இடத்துல பைப்பு, அந்த பைப்புல மலம், சாக்கடை தண்ணி எல்லாமே குடிநீர் பைப் உள்ள போகுது. குடிநீர் பைப்புல போய் மக்கள் வந்து குடிநீர் பைப்பில் ஸ்மார்ட் செட் இருக்கு, எல்லா இடத்துலயும் அந்த தண்ணி போகுது. திரும்ப என்னாவும் அந்த தண்ணி மோட்டர் போட்டதுக்கு அப்புறம் குடிநீர் வந்தோட மலம் கலந்த தண்ணி வேலூர் மக்களுக்கு போகுது. இதுதான் வேங்கல் வயல வந்தது. ஒருத்தர் போய் வேங்கல் வயல பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் மலம் கலந்த சாக்கடை தண்ணி பாதாள சாக்கடை தண்ணியில போயிட்டு இன்னைக்கு மக்கள் அந்த மலம் கலந்த தண்ணியை குடிக்கின்ற நிலைமை இன்னைக்கு வேலூர் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு மேயரோ, ஒரு இருக்கின்ற அமைச்சரோ, எம்பியோ, நாடாளுமன்ற உறுப்பினர் யாராரு மக்கள் குடிக்கின்ற தண்ணியை குடிப்பார்கள்? அங்க வந்து நீங்க இந்த நிலைமை, நான் இன்னும் எதிர்கட்சியாக போய் சொல்லல. மக்கள் தினம் வேலூர் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்னைக்கு பப்ளிக் போறோம், யாருமே வரல. நீங்க நம்ம வந்து ஒரு 25,000 ரூபாய் ஆச்சு ஒரு ஆட்டோக்காரு. இன்னைக்கு வந்து ஆட்டோக்காரு குழப்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்குது. மத்தாதுக்கு பஸ்ல விட்டது வந்து ஓசி சொல்லிட்டு அவர் வாழ்வாதாரத்தையே புறக்கணிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு பார்த்தா 25,000 ரூபாய் ஒரு பில் எடுத்து காமிக்கிறார். இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலிருந்து ஒரு லைனேஜ் எடுத்து வந்திருக்காங்க. அதுல வந்து கெமிக்கல் மிக்ஸ் ஆன தண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு தண்ணி போயிட்டு 60% தண்ணி எல்லாம் தெரியலன்றாரு. இந்த அளவுக்கு அவலமான நிலை. தயவு செய்து மாவட்டத்துடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்களும், நகாய் அவர்களும் இணைந்து போர்க்காடு அடிப்படையில் வேலூர் மக்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது இந்த இடம். அந்த தொல்லையை தீக்கி மக்கள், ஏன்னா இந்த உயிர் பிரச்சனை கண்டிப்பா வரும். சாலை பிரச்சனை, ஒரு சின்ன குழந்தைகளை பைக்ல கூப்பிட்டு போறாங்க, கீழே விழுவார் நிலைமை இருக்குது. வயசானவங்க நடந்து போக முடியல. ஹாஸ்பிட்டல் யாருமே போக முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இந்த ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் என்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்னைக்கு தினம் எங்கள் எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லா மாவட்ட செயலாளர் போன் பண்ணி வேலூர்ல என்ன பிரச்சனை, தண்ணி பிரச்சனையா, குடிநீர் பிரச்சனையா, பாதாள சாக்கடை பிரச்சனை, உடனே போய் பாருங்க, அவருக்கு நிவாரணம் கொடுங்க. அப்படி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் போது சிறந்த ஆட்சி நடத்தி மக்களுக்காக இருந்தார். எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல அந்த எடப்பாடியார் இருக்கிறார். தினம் வேலூர்ல என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்கிறார். இப்படி வென்ற முதலமைச்சரை நாம் இழந்து விட்டோம். தயவு செய்து மக்கள் மாற வேண்டும். இந்த ஆட்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி திமுகவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து அதிமுக ஆட்சி வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது. அன்போடு கேட்டுக்கொண்டு மாவட்ட ஆட்சிகள் மீண்டும் ஒரு பரிவார வேண்டுகோள், எம்எல்ஏ வரமாட்டாங்க, மேயர் வரமாட்டாங்க. தயவு செய்து நீங்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சிகளுக்கு வந்து சரி செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.